அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7388824242. ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட 8 ஆண்டுகளில் 18 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மூடப்பட்டு விட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து பேசியுள்ள ராகுல் காந்தி, ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமலாக்கப்பட்ட விதத்தால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் பலனடைந்துள்ளதே தவிர சாதாரண ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் பயனடையவில்லை. தேநீர் முதல் சுகாதார காப்பீடு வரை எல்லாவற்றிற்கும் சாதாரண குடிமக்கள் ஜிஎஸ்டி செலுத்தி வரும் அதே நேரத்தில் கார்ப்பரேட்டுகள் ஆண்டுதோறும் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் வரி சலுகைகளை அனுபவிக்கின்றன. 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து 18 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மூடப்பட்டுவிட்டன. இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் எம்எஸ்எம்இகள் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார். மேலும் பெட்ரோலையும் டீசலையும் வேண்டுமென்றே ஜிஎஸ்டி அமைப்பிற்குள் கொண்டு வராததால் விவசாயிகள், போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் சாதாரண மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை தண்டிக்க ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை பாஜக ஆயுதமாக பயன்படுத்துகிறது என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு நுகர்வோர் தங்களுடைய வீட்டு செலவுகளில் இருந்து சுமார் 4% வரை சேமிக்க முடிகிறது என்று மத்திய நிதி அமைச்சகத்தின் ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது.